ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் கூட்டு பண்ணுறதுக்கு பீன்ஸும் பாசிப்பருப்பும் வேக வச்சாச்சு. உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் ஒரு 2 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட வறுக்காத சீரகம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதில் விட்டுடணும். காய் வேகும் போது எப்போ மஞ்சப்பொடி போட்டாச்சு. தேங்காய், கருவேப்பிலை காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சி போட்டுடலாம். அதோட இந்த சாமான்லாம் அரைச்சி போட்டுடலாம். கரண்ட் இல்லாதனால நான் உங்களுக்கு கூட்டு பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி மிளகு சேர்த்து பண்ணிங்கன்னு சொன்னால் அவரைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய் அந்த கூட்டெல்லாம் ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நேற்று வெண்ணெய் எடுக்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடியும் ஒன்று போட்டிருக்கேன், ஈஸியாக வீட்டில் எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதை இன்றைக்கி காய்ச்சி நெய்யாக்க போகிறோம். கரண்ட் வரத்துக்குள்ளே இதை காய்ச்சுவோம். பவர் கட்னால எல்லாம் பாதியில் வச்ச உடனே தாளிச்சு கட்டி இறக்கிடலாம். கூட்டு ரெடி, பீன்ஸ் கூட்டு. எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா காஞ்சதும் முருங்கைக்கீரை போட்டு ஒரே ஒரு உப்பு கல் போட்டு இறக்கிடலாம். முருங்கைக்கீரை இல்லாதவங்க கருவேப்பிலை போடலாம். சத்துமாவு கஞ்சி போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே சிறுதானிய கஞ்சி பொடி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது உப்பு போட்டு பால் விட்டும் கொடுக்கலாம், உப்பு போட்டு மோர் விட்டும் கொடுக்கலாம், பால் விட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். நெய் கஞ்சி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள், வாசனையாக. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை உப்பு, துளி ஒன்று மோர், ஒரு பிடிச்சபடி முருங்கைக்கீரை நல்லா காய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கரகரன்னு ஆகிடும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இது போல் வெண்ணெய் மணமாக காய்ச்சி நெய்யாக்கி பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்படியே வள்ளிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட்டு அரைச்சி போட்டினதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். நல்லா கொதிச்சிருச்சு, நிறுத்திடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாய் வத்தல் நெய்யில் கூட தாளிச்சு போட்டலாம். எப்படி தெளிவாக இருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது. இப்பயே நிறுத்திடலாம் அடுப்பை. முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதும் சாப்பிட்லாம். கரகரன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் விருப்பமாக இருக்கும், சாப்பிடுவாங்க. இது வந்து இரும்பு வாண்டினால இன்னமும் கொதிச்சிட்ருக்கு. இந்த பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நெய் காய்ச்சியாச்சு, கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு, நிறுத்திடலாம்.